பார்க்க போகிறது மேக்ஸ் மெஷர்மெண்ட் எக்ஸசைஸ் 2.1 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Exercise 2.1 first one. Find the missing value in the following table for the circle with the radius, diameter and circumference. இப்போ கொடுத்துருக்க பாக்ஸில் எந்த வேல்யூ மிஸ் ஆகுதோ அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டரும் சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா C = 2πr, ரேடியஸோட ஃபார்முலா d/2, டயாமீட்டர் ஃபார்முலா 2r. இதுதான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ இதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். டயாமீட்டருக்கான ஃபார்முலா d = 2r. இப்போ நமக்கு 2r வேல்யூ 15 தெரியும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 × 15. 1 2 1s are 2, 30. ஸோ 30. டயாமீட்டர் D வேல்யூ 30 சென்டிமீட்டர். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். C ஃபார்முலா 2πr. 2π வேல்யூ 22/7, r வேல்யூ 15. இப்போது ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். கீழே இருக்க டினாமினேட்டரை வச்சு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 × 22 44, 44 × 15 வேல்யூ பார்க்க போகிறோம், /7. இப்போது 44 × 15 20, 4 5s are 20, 22, 1 4s are 4, 0 6 6 660/7, 660/7. இப்போ இதை டிவைட் பண்ணிக்கலாம். 9 7s are 63, balance 3, 0, and 4s are 28, balance 2. ஸோ 7 2 போகுது, பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கலாம். 7 2s are 14, 6, பாயிண்ட் 0 சேர்த்துக்கலாம். 8 7s are 56, பேலன்ஸ் 4. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வந்துடுச்சு. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது 94.28 சென்டிமீட்டர் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் C. இப்போ புதுசாக செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒனில் சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேடியஸும் டயாமீட்டரும் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் = 1760 சென்டிமீட்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2πr. ஸோ இது ரேடியஸை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது 2πr லெஃப்ட் சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, C ரைட் சைடில் இருக்குது. இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா r = C/2π. இப்போ இதை வச்சு தான் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஃபார்முலா வச்சு. அப்போ r = சர்க்கம்ஃபரன்ஸ் 1760/2π, 2 × 22/7. இது டிவைடட் பைக்கு அகைன் ஒரு டிவைடட் பை இருக்குது. ஸோ 1760/2 × 22. இந்த பை 7 மேலே போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 7 ஆகிடும். இப்போது இதை கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 2 டேபிள்ஸ் எல்லாம் அடித்து பார்க்கலாம். 2 1s are 2, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 8 2s are 16, அகைன் ஒரு 0 வரும். இப்போ இது 11 டேபிளில் போகும். 2 11s are 22, 8 11s are 88, 0 அப்படியே இருக்கும். இது 2 டேபிளில் போகிறோம். 2 1s are 2, 4 2s are 8, 0. இப்போது 40, இதில் என்ன பேலன்ஸ் இருக்குது? 40 × 7. ஸோ அது எழுதணும்னா 0 4 7s are 28. ஸோ ரேடியஸோட வேல்யூ 280 சென்டிமீட்டர். ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். டயாமீட்டருக்கு என்ன? D = 2r. இப்போ 2 × 280. அதோட வேல்யூ என்ன போடணும்? 280 × 2, 0, 8 2s are 16, balance 1, 2 2s are 4, 4 1 5, 560 சென்டிமீட்டர் தான் டயாமீட்டரோட ஆன்சர். தேர்ட் ஒனில் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரேடியஸும் சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டுபிடிக்கணும். diameter equal 24. So radius oda formula
d divided by 2 equal to 24 divided by 2. இதை cancel பண்ணலாம். 1 divided 1 2 2 2s are 4. இப்போ radius equal to 12 meter. the radius. Circumference C equal to 2 pi r. So 2 into 22 divided by 7 into radius value 2. So இது cancel பண்ண முடியுதான்னு பார்க்கணும். 7 tablesல cancel பண்ண முடியாது. So multiply பண்ணலாம். 2 into 22 44. So 44 into 12 பண்ணோம்னா 4 2s are 8 4 2s are 8 again 4 4 8 12 528 528 divided by 7. So 528 divided by 7. So இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். 7 வெளியே போட்டுக்கலாம். 528 7 7s are 49. பேலன்ஸ் பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 3 வரும். இந்த 8 ஆகிரும். நெக்ஸ்ட்டு 7 5s are 35. பேலன்ஸ் 3 வரும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துப்போம். 7 4s are 28. பேலன்ஸ் 2 வரும். பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 7s are 14 6. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே எழுதிருக்கலாம். 75.42. Circumference equal to 75.42 meter. Second one, diameter of the different circle or given below. Find the circumference. இதில் take pi equal to 22 divided by 7. diameters value கொடுத்துருக்காங்க. நம்ம circumference கண்டுபிடிக்க போகிறோம். இதில் first one d equal to 70 cm. இப்போ d equal 70 cm எழுதியாச்சு. circumference of the circle 2 pi r. இங்கே வந்து diameter கொடுத்ததுனால 2 pi r or pi d. இது ரெண்டுமே circumference of circle-ஓட formulas. இப்போ பையோட வேல்யூ இங்கே வந்து 22 divided by 7 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இன்டூ டியோட வேல்யூ நம்ம 17 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாமா? 7 1s are 7, பேலன்ஸ் 0 அப்படியே இருக்கும். பட் 22 into 10 2 2 ஒரு 0 ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ 220 சென்டிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ இதுதான். செகண்ட் ஒன் d equal to 56 மீட்டர். ஸோ d equal to 56 மீட்டர் எழுதியாச்சு. சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா பை டி. ஸோ பையோட வேல்யூ 22 divided by 7 இன்டூ டியோட வேல்யூ 56. 7 8s are 56. இப்போ 22 into 8 மல்டிப்ளை பண்ணால் 8 2s are 16. பேலன்ஸ் 1 8 2s are 16 ப்ளஸ் 1 17. 176. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ 176 மீட்டர். தேர்ட் ஒன் d equal 28 மீட்டர். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா பை டி. பையோட வேல்யூ 22 divided by 7 இன்டூ டியோட வேல்யூ 28. 7 1s are 7, 7 4s are 28. 22 into 4 88. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 88 millimeter. Find the circumference of circle whose radius are given below. இங்கே கொடுத்துருக்க ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் 49 சென்டிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2 pi r. 2 into பையோட வேல்யூ 22 divided by 7, ஆரோட வேல்யூ 49. ஸோ 7 7s are 49. 22 into 2 44 into 7. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 7 4s are 28 பேலன்ஸ் 2. 7 4s are 28 plus 2 30. So circumference value 308 centimeter. Second one 91 millimeter. So circumference oda formula 2 pi r. 2 pi oda value 22 divided by 7, r oda value 91. ஸோ 7ஆல் ஏதாவது டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எதுவும் டிவைட் ஆகாது. ஸோ இதை மேலே இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டாக 7ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 2 into 22 44 into 91 divided by 7. 44 into 91 மல்டிப்ளை பண்ணால் 4 4 9 4s are 9 4
9 4s are 36. Again 9 4s are 36, 37, 38, 39. 4 0 1. Again 2 add பண்ணா 10 வரும். இப்போ 4 0 0 divided by 7. இப்போ இதை டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 7 வெளியே போட்டுக்கணும். 4 0 0 4. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதணும். 7 5s are 35. பேலன்ஸ் 5. இந்த 0வை பாக்கிக்கணும். நெக்ஸ்ட் 7 7s are 49. 1 வரும். பேலன்ஸ் 4வை இறக்கணும். 7 2s are 14 equal to 0. So circumference oda value 572 millimeter. Fourth one, diameter of the circular well is 4.2 meter. What is its circumference? Circumference of the well வந்து pi d formula. ஏன்னா diameter கொடுத்திருந்தா நமக்கு வந்து circumference ஓட value pi d. diameter நம்ம கொடுத்திருக்கோம் 4.2 meter. pi ஓட value என்ன 22 divided by 7. d ஓட value 4.2. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ 22ஆல் கேன்சல் பண்ண முடியும் 7 வச்சு. ஸோ 742 வரும். ஓகேவா? 742 எப்படி கேன்சல் பண்ணணும்னா டிவைட் பண்ணி பாருங்கள். 7 4.2 4 வந்து இதுக்குள்ளே வராது. ஸோ 0 பாயிண்ட் வச்சுக்கிட்டு 42 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணால் என்ன வரும்னா 7 6 42 equal to 0. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 0.6 வரும். இப்போ என்ன பண்ணோம் 22 into 0.6 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 22 0.6 6 2s are 12 6 2s are 12 plus 1 30. இப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம புள்ளி வச்சோன்னா 32.2. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த வெல் வந்து 32.2 meter. Fifth one, the diameter of the bullock cart wheel is 1.5 meter. Find the distance covered by it in 150 rotation. இப்போ diameter வந்து 1.4 meter கொடுத்துருக்காங்க. ஸோ diameter கொடுத்தாவே நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா pi d. பையோட வேல்யூ 22 divided by 7. டியோட வேல்யூ 1.7. ஸோ இதை எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 14 வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். 2 times வரும். ஸோ 2 times போட்டுக்கலாம். 0.2ன்னு போட்டுக்கலாம். இது பாயிண்ட் வச்சுன்னா 0.2 போட்டால் இது வந்துடும். இப்போ 22 into 0.2 மல்டிப்ளை பண்ணால் 4. ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 4.4. ஸோ 150 ரொட்டேஷனில் அதோட டிஸ்டன்ஸ் கேட்டாங்க. ஈக்குவல் டு 150 into 4.4. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை எப்படி பண்ணணும்னா 150 into 4.4. இப்போ 0 இருக்கும். 4 5s are 20. ஸோ 4 1s are 4 5 6. அகெயின் வரும் 0 5 4s are 20. அகெயின் 2 4 1s are 4 5 6. 0 0 6 6. ஸோ 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சோன்னா டிஸ்டன்ஸ் 150 ரொட்டேஷனோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 660 மீட்டர். Sixth one, a ground is in the form of circle whose diameter is 350 meter. An athlete makes 4 revolutions. Find the distance covered by the athlete. Circumference of the ground pi d. Diameter கொடுத்துருக்காங்க 350 meter. இப்போ பையோட வேல்யூ 22 divided by 7 into 350. அது பியோட வேல்யூ. இது ரெண்டுத்தையும் கேன்சல் முடியும். 5 7s are 35 0. ஸோ 25 into 5 2 into 5 போட்டோன்னா 5 2s are 10 and 5 2s are 10 11 1 1. இங்கே அகைன் ஒரு 0 இருக்குது எக்ஸ்ட்ரா. ஸோ அதை எழுதிக்கணும் மீட்டர். இப்போ நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தி அத்லெட்
distance covered by athlete equal to 4 revolution ஆகுது. 4 into கொடுத்துருக்க circumference எழுதணும் into c. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4400 மீட்டர். 7th one, the wire of length 1320 cm is made into circular form of radius 7 cm each. How many frames can be made? Circumference of the frame 2 pi r. R equal to 7 cm. 2 into pi oda value 22 by 7. Radius oda value 7. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். The balance 22 into 2. அப்போனா 44. Radius oda value 44 cm. இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1320 divided by 44. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 2 2s are 4, 2 2s are 4, 6 2s are 12, balance 1, 6 2s are 12, 0. ஸோ இது ரெண்டும் 11 டேபிள்ஸில் போகும். 2 11s are 22, 6 11s are 66, balance 0 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, balance 0, 30. இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரேம் equal to 30 centimeter. Rose garden is in form of circular of radius 63 meter. The garden want to finish it at the rate of 150 per meter. Find the cost of finishing. Circumference of the garden 2 pi r. Radius 63 meter. So 2 into pi oda value 22 divided by 7 into 63. இது ரெண்டும் 7 tablesல போகும் 9 times. 2 into 22 44 into 9. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 44 into 9 36, again 36, 37, 38, 39, 396 meter. Circumference C equal to 396 meter. Cost of fencing per meter equal to 150. இப்போ cost of fencing 396 meter equal to 396 into 150. 396 into 150. First 0 இருக்குனால 0ல மல்டிப்ளை பண்ணால் எல்லாம் 0 ஆகிடும். நெக்ஸ்ட் 5. 6 5s are 30. 9 5s are 45, 46, 47, 48. 5 3s are 50, 60, 70, 80, 90. So 1 table இருக்குனால 6, 9, 3, 0, 0, 8 plus 6, 14, balance 1, 9 plus 1, 10, 19, balance 1, 3 plus 1, 4, 4 plus 1, 5. So answer, cost of fencing 396 meter equal to 59400 meter. போட்ட சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.